கருமேகத்தின் வணக்கம். இந்த வைட்டமின் படிச்சிருப்போம். அது நம்ம ஷார்ட்கட்டில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்க முடியாது. சிம்பிளாக நம்ம ஷார்ட்கட்டாக தெரிஞ்சுக்கலாம். விட்டமின் ஏ வந்து ரெட்டினால் கொடுத்துருப்பாங்க. ஏ பார் அஜித் தான் ரெட் படத்தில் நடிச்சிருப்பார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அஜித் ரெட் படத்தில் நடிச்சிருப்பார். அடுத்து விட்டமின் டியை வந்து கால்சிஃபெரால்னு சொல்லுவாங்க. அப்போ டிக்கு என்ன ஞாபகம் வச்சுக்கோனாலும் கால் பண்ணு டி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சும்மா ஷார்ட்கட்டுக்காக கால் பண்ணு டி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கால்சிஃபெரால். அடுத்து வைட்டமின் இ அப்படின்னு வச்சுக்கலாம். ஈடோ அப்படின்னு வச்சுக்கோங்க. ஈடோனா இ ஃபார் டோகோஃபெரால் அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்து வைட்டமின் கே எதுவும் கொடுக்கல, இந்த குயினன்லேருந்து பெறப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கேனா குயினன்லேருந்து பெறப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து இந்த B1 B2 B3 இதுக்கு வந்து என்ன ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா 1 2 3க்கு மட்டும் தாரிணி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தானா தயமின், அடுத்து ரீனா ரிபோப்ளேவின், அடுத்து நீனா நியாசின். இதை B1 2 3 மட்டும் இப்படி தாரிணி அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்து B6 மட்டும் சிப்ஸாக மாற்றிக்கோங்க. சிப்ஸை பையில் தான் தூக்கிட்டு போவாங்க, இல்லைனா சிப்ஸை பையன் சாப்பிட்றான் அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்து இந்த B12 கொடுத்துருப்பாங்க. அப்போ B12 பஸ்ஸில் யார் போகிறதுனா கோபால் போகிறான் அப்படின்னு வச்சுக்கோங்க. B12 பஸ்ஸில் கோபால் போகிறான், இல்லைனா B12 பஸ்ஸில் செயின் மிஸ் ஆயிடுச்சு. அப்போ B12னா சைனோகோபாலமைன். அடுத்து வைட்டமின் சிக்கு என்ன ஞாபகம் வச்சுக்கலாம்னா அஸ்கார்பிக் அமிலம். அதுக்கு சி பார் கார்னு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா கார்பிக் அமிலம், அஸ்கார்பிக் அமிலம் அப்படின்னு ஞாபகம் வந்துடும். பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஏனா அஜித் ரெட்டு படம். அடுத்து வைட்டமின் டினா கால் பண்ணு டி கால்சிஃபெரால் அப்படி சொன்னோம். ஈனா ஈடோ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். டோனா டோகோஃபெரால். அடுத்து கேனா குயினன்லேருந்து பெறப்படுது அப்படின்னு சொன்னோம். அடுத்து B1 2 3க்கு தாரிணி சொன்னோம். தானா தயமின், ரீனா ரிபோப்ளேவின், நீனா நியாசின்னு சொன்னோம். B6 வந்து சிப்ஸுன்னு வச்சுக்கணும். சிப்ஸு பையில் வைக்கணும், இல்லை சிப்ஸு பையன் சாப்பிட்றான்னு சொன்னோம். அடுத்து B12னா B12 பஸ்ஸில் யார் போகிறது கோபால் போகிறான், இல்லைனா B12 பஸ்ஸில் போகும்போது செயின் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. சைனோகோபாலமைன். அடுத்து வைட்டமின் சி சொன்னோம் இல்லையா, அது சி ஃபார் கார்னு சொன்னோம். கார்பிக் அமிலம், அஸ்கார்பிக் அமிலம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு பயனாக இருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கு பகிருங்கள். நன்றி.